குறைக்கப்பட்ட புதிய விலையில் ஃப்ரீ டோர் டெலிவரி வசதியுடன் ஆஸ்க் ஜான்சி பொருட்கள் வாங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற askjhansi.com லிங்கை கிளிக் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க ஆஸ்க் ஜான்சி சுவேனா மஜ்ஹர். சிறிய அளவுல புதுசா மாடி தோட்டம் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய வீடியோஸ் பார்க்க வேண்டியிருக்கும். அப்படி இல்லாம எல்லாத்தையும் ஒரே வீடியோல நான் கவர் பண்ண போறேன். ஸோ இந்த வீடியோ பார்த்தா எப்படி மாடி தோட்டம் தொடங்குறது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிரும். மொத்தமா ஒரு 14 ஸ்டெப்ல நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ண போறோம். ஸோ ஸ்டெப் நம்பர் 1, மாடி தோட்டம் தொடங்கறதுக்கு சரியான காலகட்டம் அப்படின்னு பார்த்தா நவம்பர் அல்லது டிசம்பர்ல ஸ்டார்ட் பண்ணோம்னா தை பட்டத்துல விதை போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். அல்லது மே அல்லது ஜூன்ல ஆரம்பிச்சோம் அப்படின்னா ஆடி பட்டத்துல விதை போடுறதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா மாடி தோட்ட வேலைகள் எப்படியும் முடியறதுக்கு ஆரம்ப நிலையில ஒரு மாசமாவது ஆயிரும். அதனால நம்ம சரியான நேரத்தை தேர்ந்தெடுத்து ஸ்டார்ட் பண்றது நல்லது. இடையில ஸ்டார்ட் பண்ண கூடாதா அப்படின்னு கேட்டா தாராளமா ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஆனா போக போக இந்த சீசனோட நம்ம அட்ஜஸ்ட் ஆகி விதை போடுறதுக்கு பழகிக்கணும். ஸ்டெப் நம்பர் 2, முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மாடியை பாதுகாப்பா வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணணும். வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னா ரொம்பலாம் கஷ்டப்பட வேண்டாம். வாட்டர் ப்ரூஃப் பெயிண்ட் வாங்கி ஃப்ளோர்ல ஒரு 2 கோட் அடிச்சிங்கன்னா போதும், வாட்டர் ப்ரூஃப் ஆயிரும். இந்த பெயிண்ட் ஏஷியன் அந்த மாதிரி நிறைய கம்பெனிஸ்ல விற்கிறாங்க. 1 லிட்டரா வாங்கும்போது 300 ரூபாய் வரும். இதுவே நீங்க 4 லிட்டர் பக்கெட்டா வாங்கும்போது சுமாரா 1000 ரூபாய் வரும். 400 சதுரடிக்கு ஒரு 4 லிட்டர் பக்கெட் போதும். அதுக்கு மேல உங்களோட இடம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி கால்குலேட் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை அடிக்கிறதுக்கு ஆள் தேவையில்லை. ரோலர் வாங்கி நீளமா ஒரு குச்சியை மாட்டி நாமளே அடிச்சா போதும். 2 கோட் அடிச்சா போதும். ஃபர்ஸ்ட் கோட் அடிச்சு ஒரு நாள் காய விட்டுட்டு செகண்ட் கோட் அடிச்சு மீண்டும் ஒரு நாள் அல்லது 2 நாள் காய விட்டுட்டு நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது எப்படி அடிக்கிறது அப்படின்னு நான் தனி வீடியோ கொடுத்துருக்கேன். கீழே நான் பிளேலிஸ்டோட லிங்க் தரேன். அதுல எல்லா வீடியோஸ் இருக்கு, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாயிண்ட் நம்பர் 3, எத்தனை தொட்டி நீங்க வைக்க போறீங்கன்னு பிளான் பண்ணுங்க. குறைஞ்சபட்சம் 40 தொட்டியாவது வச்சிங்க அப்படின்னா ஓரளவுக்கு திருப்தியா நம்ம காய்கறிகளை வளர்க்கலாம். அல்லது உங்களுக்கு பட்ஜெட் பிரச்சனை அப்படின்னா 20 தொட்டிகள்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ 40 தொட்டிக்கான ஒரு திட்ட வரைவு என்ன அப்படின்னு பார்க்கலாம். வாங்க வேண்டியது 40 க்ரோ பேக், செம்மண் 20 சட்டி, மண்புழு உரம் 100 கிலோ, அதாவது 2 மூட்டையா வாங்கும்போது உங்களுக்கு விலை கம்மி தான் வரும். ஒரு மூட்டை 400 ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும். கோகோ பீட் 5 கிலோ பிளாக்ஸ் 25 பிளாக்ஸ் தேவைப்படும். வேப்பம் புண்ணாக்கு 2 கிலோ தேவைப்படும். இது போக உயிர் உரங்கள் சூடோமோனஸ், அசோஸ்பைரிலம், ட்ரைகோடெர்மா வெரிடி தலா 100 கிராம் உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாம் சேர்த்து மொத்தமா உங்களுக்கு தேவையான பட்ஜெட் பாத்தீங்கன்னா 7000 அல்லது 8000 ரூபாய். அதுக்குள்ள எல்லாமே சேர்த்து முடிஞ்சிரும். இதுல பாத்தீங்கன்னா க்ரோ பேக்குக்கு பதில் நீங்க பழைய பிளாஸ்டிக் கேன் கிடைச்சா வாங்கலாம். இப்ப நான் எல்லாமே பிளாஸ்டிக் கேன் அறுத்து தான் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு நீண்ட காலத்துக்கு உழைக்கும். க்ரோ பேக்லாம் பாத்தீங்கன்னா 5 வருஷம் தான் சொல்லுவாங்க. பட் இந்த மாதிரி கேன்ஸ் அப்படின்னா 10 வருஷம் 15 வருஷம் ஆனாலும் உங்களுக்கு அப்படியே இருக்கும். ஸோ அந்த விதத்துல எக்கனாமிக்கல். பழைய பொருள் விற்கிற கடையில கொஞ்சம் தேடி பிடிச்சி வாட்டர் கேன், பிளாஸ்டிக் கேன் இந்த மாதிரி வாங்கி கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். நான் இந்த மாதிரி கிட்டத்தட்ட 200 தொட்டி வச்சிருக்கேன். பாயிண்ட் நம்பர் 6, 40 க்ரோ பேக் நீங்க வாங்குறீங்க அப்படின்னா எந்த சைஸ்ல வாங்கணும் அப்படின்னு சொல்றேன். மொத்தமா பாத்தீங்கன்னா 20 க்ரோ பேக் 1 அடி உயரத்துல வாங்கணும். ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க, 3/4 அடியில வாங்குங்க கீரைக்கு, 1 அடியில அது தக்காளிக்கு வாங்குங்கன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே ஒரே மாதிரி வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒண்ணுக்கு இல்லைனாலும் ஒண்ணுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். கீரையெல்லாம் வளர்க்குற மாதிரி இருந்தா மண்ணை மட்டும் கொஞ்சம் குறைவா போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பாத்தீங்கன்னா 20 க்ரோ பேக் 1 அடி உயரத்துல வாங்கிக்கிங்க. அதுல கீரை, தக்காளி, கத்திரி, மல்லி, புதினா, பச்சை மிளகா இது எல்லாமே வளர்த்துக்கலாம். அதே மாதிரி 20 க்ரோ பேக் 1.5 அடி உயரத்துல வாங்கிக்கிங்க. அது பாத்தீங்கன்னா வெண்டை, கருவேப்பிலை, அவரை, காராமணி, பாகல், புடலை இந்த மாதிரியான கொடி வகை காய்கறிகளுக்கு ரொம்பவே ஏற்றதா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னா எல்லாமே 1 அடி அகலம் தான், உயரம் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். இந்த மாதிரி 40 பேக் நீங்க வாங்கிக்கோங்க. இப்போ பாயிண்ட் நம்பர் 7 என்ன பண்ணுனா, அந்த கோகோ பீட் பிளாக்கா வரும். சப்போஸ் உங்களுக்கு கோகோ பீட் கிடைக்கல அப்படின்னா அதுக்கு பதில் மரத்தூள், மர அரைப்பு மில்ல நல்ல நைஸா மரத்தூள் வச்சிருப்பாங்க. நீங்க அதை கூட வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் சேமா தான் இருக்கும். இப்ப பாத்தீங்கன்னா நான் அந்த காலிஃபிளவர் செடி வளர்ந்துருக்கு பாருங்க. இதுக்கு நான் கோகோ பீட் யூஸ் பண்ணவே இல்லைங்க. ஃபுல்லாவே மரத்தூள் தான் யூஸ் பண்ணேன்.
இதை நான் மேக் பண்ண வீடியோ கூட உங்களுக்கு நான் போட்டிருக்கேன். நல்லா தலைன்னு செழிப்பாக தான் வளர்ந்துருக்கு. ஸோ நீங்கள் வந்து கோகோபீட்டா இருந்ததுன்னா தண்ணியில் ஒரு தடவை ஊற வச்சு அலசி எடுத்துட்டு மேலே சொன்ன எல்லா மண்புழு உரம் எல்லாமே அளவுகள் கொடுத்துருந்தீங்களா, அது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நீங்கள் கலந்துக்கணும். கலந்து பேக்கில் நிரப்பி வச்சுக்கணும். நிரப்பும் போது மேலே ஒரு 2 இன்ச் இடைவெளி விட்டு நிரப்பிக்கணும். பாயிண்ட் நம்பர் 8, க்ரோ பேக்கை வந்து கீழே வச்சிங்க அப்படின்னா தரையில் வந்து ஈரம் காயாமல் அதனால உங்களுக்கு பிரச்சனை வரும். குறிப்பாக மழை காலத்தில் மழை ஓதம் வந்து காயவே காயாது. அதனால நீங்கள் என்ன பண்ணணும்னா கீழே செங்கல் அல்லது ஹாலோ பிளாக்கல் வச்சு அது மேலே தூக்கி வச்சுக்கணும். பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஹாலோ பிளாக் கல் வச்சு தான் வச்சுருக்கேன். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடப்பக்கல் கீழே வந்து செங்கல் வச்சு அல்லது ஹாலோ பிளாக் கல் வச்சு மேலே கடப்பக்கல் போட்டு வைக்கலாம். பட் கடப்பக்கல் போட்டு வைக்கும்போது வெயிட் கண்டிப்பாக கூட தான் செய்யும். ஏன்னா கடப்பக்கல் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் நானும் கடப்பக்கல் தெரியாமல் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்கவே ஸ்டாண்ட் வச்சு ஸ்டாண்டில் வந்து நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். 6 அடி நீளமும் 1 அடி அகலமும் உள்ள இந்த மாதிரி 3 அடுக்கு ஸ்டாண்டில் 18 க்ரோ பேக் வைக்கலாம். நம்ம இந்த ஒரு ஸ்டாண்ட் வந்து 1700 ரூபாயில் நாங்கள் செஞ்சு முடிச்சிட்டோம். அரை மணி நேரத்து வேலை தான். தனி வீடியோவாக கொடுத்துருக்கேன். கீழே பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். அதில் எல்லா வீடியோஸும் இருக்குது, பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து 18 க்ரோ பேக் அப்படின்னா 2 ஸ்டாண்ட் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா க்ரோ பேக்கையும் ஈஸியாக வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டாண்டோ அல்லது கடப்பக்கல்லோ அல்லது குறைஞ்சபட்சம் செங்கலோ வச்சு அது மேலே நீங்கள் தூக்கி வைக்கணும். பாயிண்ட் நம்பர் 9, மண்கலவை நிரப்பி நம்ம வந்து காலியாக வச்சிருக்கிற அந்த க்ரோ பேக்கில் மண்கலவை மட்டும் இருக்கும்போது டெய்லி கொஞ்சம் தண்ணி தெளிச்சுட்டே வரணும். தண்ணி தெளித்து 3 வாரம் அப்படியே வச்சிடணும். 3 வாரம் வைக்கும்போது இந்த அசோஸ்பைரிலம், பாஸ்போபாக்டீரியா, ட்ரைகோடெர்மா வெரிடி இதெல்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வந்து நுண்ணுயிர்களை பெருக வச்சு மண்ணை வந்து வளப்படுத்தி வைக்கும். ஸோ அப்போ நுண்ணுயிர்கள் பெருகி இருக்கும்போது செடி வச்சதும் நமக்கு செழிப்பாக வளரும். அதுக்காக இந்த 3 வாரத்தை நம்ம வேஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. அதுக்குள்ள நம்ம நாத்தை ரெடி பண்ணிக்கலாம். இந்த 3 வார காத்திருப்பு டைம் இருக்கிறதுனால தான் 1 மாசம் முன்கூட்டியே ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். பாயிண்ட் நம்பர் 10 பார்த்தீங்கன்னா தரமான விதைகளாக பார்த்து வாங்கணும். ஆன்லைனில் வாங்கலாம், லோக்கல் நர்சரியில் வாங்கலாம். நாட்டு விதைகள் நல்லது. ஆனால் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு சீசனில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிற விதைகளை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சீசன் முடிஞ்சதும் நம்ம வந்து அறுவடை எடுத்துகிட்டு புதுசாக தான் விதை போட போகிறோம். காய்கறி செடிகளை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் பார்த்திங்கன்னா பெரும்பாலான காய்கறிகள் 6 மாதம் தான் அறுவடை கொடுக்கும். அப்புறம் புது செடி தான் போடணும். ஸோ ஒரு சீசனில் நீங்கள் ஓரளவுக்கு பழகினதுக்கப்புறமா நாட்டு விதையை பார்த்து நம்ம வாங்கிக்கலாம். ஹைபிரிட் சீட்ஸ் அப்படின்னா அதிலிருந்து மறுபடியும் விதை எடுத்து விதைக்க முடியாது. பட் நாட்டு விதை அப்படின்னா திரும்பவும் அதிலிருந்து விதை எடுத்து நம்ம விதைச்சிக்கலாம். அதுதான் வந்து வித்தியாசம். பாயிண்ட் நம்பர் 11, இந்த 3 வாரத்துக்குள்ள இந்த மாதிரி சீட்லிங் ட்ரே கிடைக்குது. இதுல வந்து மண்ணு நிரப்பி விதைகளை போட்டு நாத்து எடுத்து நடுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு சீட்லிங் ட்ரே கிடைக்கலன்னா சின்ன டிஸ்போசபிள் டம்ளர்ஸ்ல நீங்க வந்து மண்ணு நிரப்பி தக்காளி, கத்திரி, பச்சை மிளகா மாதிரியான செடிகளை இந்த மாதிரி நாற்று முறையில் வளர்க்கும் போது ஆரோக்கியமான செடிகளை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு மிச்ச செடிகளை நம்ம டிஸ்கார்ட் பண்ணிடலாம். இந்த 3 வாரத்துல நமக்கு அந்த மண் வளமாகிற வரைக்கும் வேஸ்ட் பண்ணாம டைமை விதைகளை நம்ம இந்த மாதிரி போட்டு நாற்றுக்கு ஏற்பாடு செஞ்சிடலாம். ஸோ இப்போ நம்ம எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததா வந்து பாயிண்ட் நம்பர் 12 என்ன அப்படின்னா 15 நாளைக்கு ஒரு தடவை 1 கை அளவுக்கு மண்புழு உரம் அல்லது மக்கிய மாட்டுச்சாணம் போட்டால் போதும். வாரம் ஒரு தடவை மீன் அமிலம் அல்லது பஞ்சகவியா தெளித்தால் போதும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை நீம் ஆயில், வேப்பெண்ணெயை தண்ணியில் கொஞ்சம் கலந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டீங்கன்னா பூச்சி தாக்குதல் இருக்காது. ஆரம்பத்திலே இருந்து இதை செஞ்சிடணும். ஸோ இது போக நிறைய உரங்கள், நிறைய வீடியோஸில் வந்து நான் ஆல் இன் ஒன் NPK ஃபர்டிலைசர் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்த்து வேறு ஆப்ஷனலாக செஞ்சுக்கலாம். நான் சிம்பிளான விஷயங்களை மட்டும் இந்த வீடியோவில் கவர் பண்ணுறேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் பற்றி நான் இது வரைக்கும் ஒன்றுமே சொல்லலை. நீங்கள் நினச்சிருப்பீங்க என்னடா ஷேட் நெட் பற்றி ஒன்றுமே சொல்லலையே அப்படின்னு. இப்போ வந்து இதெல்லாம் நான் ஷேட் நெட்டுக்கு வெளியே தான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஷேட் நெட் இருக்குது. பட் வெளியவும் சில இதெல்லாம் வச்சுருக்கேன். அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா ஷேட் நெட் அப்படிங்கிறது வந்து பொதுவாக 3 மாதம் கொளுத்துற வெயில் காலத்தில் மட்டும்தான் நமக்கு வந்து அவசியம். அது என்ன மாதம் அப்படின்னா ஏப்ரல், மே, ஜூன். ஸோ ஜூலையில் விதைச்சு மார்ச் மாதம் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷேட் நெட்டே தேவைப்படாது. ஷேட் நெட்டில் வைக்கிறதோட ஷேட் நெட்டுக்கு வெளியே வைக்கும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா வளர்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்போ வந்து வெயில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வாடகை வீட்டில் குடியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
ஜூன் மாசம் விதை போடுங்க, ஜூலைல நாற்று எடுத்து நெட்டுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மார்ச் வரைக்கும் உங்களுக்கு அறுவடை கொடுத்துக்கிட்டே இருக்கும். நல்லா அறுவடை எடுத்ததுக்கு அப்புறம் அந்த செடி வந்து பழசாகி அதுக்கப்புறம் அறுவடை நின்றும். செடியெல்லாம் தூக்கி போட்டுட்டு தொட்டியெல்லாம் எடுத்து ஒரு ஓரமா வச்சிருங்க. திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜூன் மாசம் ஸ்டார்ட் பண்ணி ஜூலைல நாற்று வந்து ரெடி பண்ணி வளர்க்க ஆரம்பிங்க. இந்த விதத்துல நீங்க வளர்க்கும் போது ஒரு வாடகை வீட்டுல கூட ஷேட் நெட் இல்லாமலே வளர்த்தரலாம். அந்த 3 மாசம் மட்டும் தான் செடிகள் வந்து கஷ்டப்படும். மற்றபடி மீதி 9 மாதங்களுக்கு நமக்கு ஷேட் நெட்டே தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி மெத்தட்ல மாடி தோட்டம் ஸ்டார்ட் பண்ணி செஞ்சு பாருங்க. இனிஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பார்க்கும்போது ஓவராலா கண்டிப்பா ஒரு 10,000 வேணும் 40 தொட்டிக்கு. இல்லை என்னால் அவ்வளோலாம் பண்ண முடியாது அப்படின்னா சின்ன அளவில் ஆரம்பிக்கணும்னா ஒரு 5,000. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நம்ம திரும்ப எடுக்கத்தான் போறோம். அறுவடை எடுத்துக்கிட்டே தான் இருக்க போறோம். காய்கறிகள், வீட்டுக்கு தேவையான காய்கறிகளை நாமளே விளைவிச்சு சாப்பிடும்போது நஞ்சில்லாத காய்கறிகளை சாப்பிட்றோங்கிற சந்தோஷம் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செலவுகள் குறைச்சு நமக்கான தேவைகளை நாமளே பூர்த்தி செய்யறோங்கிற ஒரு மன திருப்தி ஒரு பக்கம். நிச்சயமா இது வந்து அனுபவிச்சா மட்டும்தான் புரியுங்க. வீடியோ பிடிச்சா லைக் போட்டு ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆஸ்க் ஜான்சி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஃபாலோ பண்ணிடுங்க. வாட்ச் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ. ASK Jhansi Home Care Products இப்பொழுது எல்லா ஊர்களிலும் எல்லா சூப்பர் மார்க்கெட், மளிகை கடைகள் மற்றும் ஃப்ரீ டோர் டெலிவரி ஆப்ஷனுடன் ஆன்லைனிலும் கிடைக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு www.askjhansi.com பாருங்கள்.